பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ், நெகட்டிவ் 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 நெகட்டிவ். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் பாசிட்டிவாக என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க, அதனுடைய செய்கைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு நெகட்டிவாக எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க, அதனுடைய ஃபீட்பேக் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சினி ஃபீல்டை கூட பார்த்துருப்பீங்க. டிஎம்எஸ் ஐயா ஒரு பாட்டு படிப்பார், அதோட அவர் லாஸ்ட்டு நான் ராசி இல்லா ராஜா அப்படி மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வரும், நீ பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராசி இல்லை, அதோட அந்த பாட்டு முடிவே இல்லை. நிறைய விஷயத்து ராமசாமி ஐயா ஒருத்தர் நான் பாட மாட்டேன், இனி நான் பாட மாட்டேன் பண்ணுற பாடாதே போயிட்டாரு. ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறீங்க, உங்கள் மனைவி நெகட்டிவாக பேசுகிறாங்க, இல்லை உங்கள் மனைவி பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறீங்க, இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே பாசிட்டிவாக பேசுகிறீங்க, உங்கள் பசங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, இல்லை நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக பேசுகிறீங்க, உங்கள் பெற்றவர்கள் அதான் அப்பா அம்மா மூத்தவர்கள் பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் தான். அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். யார் 100% ப்ராசஸில் இருக்காங்க, பாசிட்டிவ் பேசுகிறாங்க, யார் 50% நெகட்டிவ் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த போல தான் வாழ்க்கை அமையுது. நான் எதோ சொன்னேன், டிஎம்எஸ் ஐயா ஒரு பாட்டு பாடினார், நான் ராசி இல்லை ராஜா அப்படின்னு மாதிரி பாடல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ ஒவ்வொருத்தரை பற்றி நீ ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னாவே அவருடைய என்ன சொன்னாங்களோ, என்ன விஷயத்துக்கு பண்ணால் அது அப்படியே ப்ராசஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் வாழ்க்கை. வெளிநாட்டிலலாம் ஜப்பான்லாம் குழந்தைங்க பிறந்துச்சுனாவே கமிஷனர் பிறந்துட்டாரு, அரசர் பிறந்துட்டாரு, அதிகாரி பிறந்துட்டாரு அப்படின்னு தான் பெருமைப்படுறாங்க. நம்ம இடத்துல மட்டும்தான் பையன் பிறந்துட்டான் அப்படின்னு வச்சுங்க, எனக்கு கொல்லி போடுறதுக்கு பையன் பிறந்துட்டான், அவன் ஒன்று கொல்லி தான் போடுவான். அதே மாதிரி அந்த பையனை திட்டும்போது என்ன பண்ணுவான், அவன் உருப்படாதவன், அவன் எருமாடு, அவன் லாகி இல்லாதவன், அவன் அப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லியே அந்த குழந்தைங்கள அப்படியே வளர்த்துட்டோம். அவன் எப்படி அதிகாரி ஆவான், அவன் எப்படி அரசியல்வாதி ஆவான், அவன் எப்படி வாழ்க்கையில் ஒரு தொழில் அதிபர் ஆவான். ஏன்னா அவன் முதல்ல நீங்கள் மட்டம் தட்டி 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 அவன் சரியாக படிக்க மாட்டான். ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறீங்க, ஒரு டீச்சர் சொல்கிறாங்க உன் பையன் சரியாக படிக்கல இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அப்படியே அந்த இடத்துலையே அந்த பள்ளியிலே அவனை திட்டுறீங்க. ஆமாம் இவன் உருப்பட மாட்டான், இவன் செல்லும் கையுமா தான் இருக்கிறான், இவனுக்கு இப்படி தான் அப்படி தான் போது அவன் அப்படியே உள்வாங்கிறான். அது பிரபஞ்சம் வேலை செய்யுது. அவ்வளோதான், வாழ்க்கையை வேறு விதமாக தான் மாறுது. ஆனால் உங்கள் குழந்தை மேல் நம்பிக்கை வையுங்கள். பெற்றவர்கள் மேல் குழந்தை நம்பிக்கை வைக்கணும், குழந்தை மேலே பெற்றவங்க நம்பிக்கை வைக்கணும். வேறு யார் மேலே நம்பிக்கை வாழ்க்கையின் ரகசியம். நம்பிக்கை ரகசியம் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னா அந்த ராமசாமி ஐயா பற்றி அந்த பாடகரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். இது ஏன்னா டிஎம் சவுந்தரராஜன் என்ன பாட்டு பாடினாரு, ராமசாமி ஐயா நான் பாட மாட்டேன், இனி நான் பாட மாட்டேன்னாரு. அது பாடாதே போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. டிஎம்எஸ் ஐயா என்ன பண்ணார், நான் ராசி இல்லா ராஜா அப்படி மாதிரி பாடினார். அவ்வளோதான், அதே தான் லாஸ்ட்டு பாட்டு, அதனால் பாட முடியல. அடுத்தது என்னென்னா தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சார். பல்பை கண்டுபிடிச்சார், அதை கண்டுபிடிச்சார், நிறைய கண்டுபிடிச்சார். அவர் ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி யாராவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு பள்ளியில் அம்மா சேர்க்குறாங்க, படிக்கிறார் குழந்தை, பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறாங்க. அந்த டீச்சர் எழுதி கொடுக்குறாங்க, என்னென்ன இவன் மூல வளர்ச்சி குன்றியவன், இவனுக்கு நாங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன்றான், ஞாபக சக்தி இல்லாதவன், இவன் முட்டாள், அப்படி ஒரு அந்த வார்த்தையில் இது பண்ணால் ரெண்டாவது அவ்வளோதான் அப்படி மாதிரி அந்த வார்த்தையை எழுதி அந்த அம்மா கையில் கொடுக்குறாங்க. அந்த அம்மா படித்து மடிச்சுட்டு டைரியில் வச்சுச்சு. பையன் கேட்குறான், என்னம்மா அதில் எழுதுச்சு அப்படின்னு. நீ தான்ப்பா சூப்பராக படிக்கிறியா, கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வாங்குறியா, நீ ஒரு பெரிய ஆளாக வந்துடுவியா
அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு குழந்தை வந்து உடனே இவங்க டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என் குழந்தைக்கு நம்ம தான் அப்படின்னு மாதிரி போதனை பண்ண இல்லையா, வழிமுறை சொல்லலையா சொன்னாங்க. இன்னைக்கு திரையரங்கில் ஓடுற பல்பில் இருந்து எல்லாமே ஏற்று நீ வெளிச்சமாக இருக்கிறதுக்கு காரணமே தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராசஸ் தான். காலம் போகுது, உடனே வந்து அந்த டைரி வந்து கிடைக்குது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு. டைரியில் பார்த்தா, நீ முட்டாள், மூளை இல்லாதவன், வாழ்க்கையில் வந்து உருப்படவே முடியாதவன் அப்படி மாதிரி நிறைய விஷயத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டார். என்னை வந்து ஆசிரியர் என்னை வந்து தப்பு தப்பாக சொல்லியும் என்னுடைய அம்மா வந்து என்னை கரெக்ட் பண்ணி வழிநடத்தி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அம்மா நினச்சா முடியும். அப்போ அந்த வார்த்தை எப்படி வேலை செய்யுது? அவங்க முட்டாள், அவங்களுக்கு போதனை பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து நான் என்ன தான் சொன்னாலும் அந்த ஏற்றுக்க மாட்டேன்றான், அவன் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆக மாட்டான், உருப்பட மாட்டான், என்னென்ன வார்த்தைலாம் இருக்கும்போது இன்றைக்கி எப்படி வந்து சாத்தியமாச்சு? அவங்க அம்மா சொன்ன வார்த்தை தான். அதுக்கு தான் அவசியம் உங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக நடங்க, பாசிட்டிவாக வந்து எதுக்கு எடுத்தாலும் பாசிட்டிவ் 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 இந்த எனர்ஜி, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுது அதுதான் வந்து ஈஸியான மெத்தேடு ஒன்று ஒரு ஃபாலோ பண்ண சொன்னேன். இப்போ காலைல கையில் எடுங்க, காலை பிரம்ம முகூர்த்தத்தில் வேலை செய்ய சொன்னேன். எடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, வேலை வேணுமா, வாழ்க்கையில் வந்து துணை வேணுமா, இல்லை நீங்கள் படித்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு நான் நல்லா அதை படித்து அதை வந்து அச்சீவ்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு சிலருக்கு வீடு வேணும்னுவாங்க, ஒரு சிலருக்கு நிலம் வேணும்னுவாங்க, ஒரு சிலருக்கு கார் வேணும்னுவாங்க, ஒரு சிலருக்கு செல்ஃபோன் வேணும்னுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து வேலை வேணும்னுவாங்க, ஒரு சிலருக்கு படிப்பு வேணும்னுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து பணம் பணம் எனக்கு பணம் இருந்தால் போதும் அப்படின்வாங்க. நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும். எப்படி கேட்கணும்? பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் 2 கையிலையுமே வந்து சால்ட் எடுக்க சொல்கிறது காரணம் என்னென்னா, எல்லா ஆறாவுமே உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த ஆறாவை வந்து தூண்டி விடணும். அவரவர் கையில் எல்லாவுடைய பொருளுமே உள்ளே இருக்கிற வந்து நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாவுடைய உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகளும் வெளியே ப்ராசஸ் ஆகினுக்குது. அதுதான் காலிலே சரி, கையிலே சரி. இது நீங்கள் எடுக்கும்போது அங்கங்கே அப்படியே டச் ஆகும். அப்போ நீங்கள் வந்து என்ன வார்த்தை சொல்லணும்? பாசிட்டிவாக தான் சொல்லணும். நான் நன்றாக படிக்கிறேன், எனக்கு வந்து இந்த வேலை கிடைச்சிச்சு, நான் நன்றாக சம்பாதிக்கிறேன், நான் நலமாக உள்ளேன். ஒரு சிலராக ரொம்ப நோயிலே அவதிப்படுவாங்க, பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, ட்ரீட்மெண்ட்டு செட் ஆகலை அப்படின்னு மாதிரி ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. நான் நன்றாக இருக்கிறேன், நான் நலமாக இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் சக்ஸஸாக இருக்கிறேன், நான் சூப்பராக இருக்கிறேன், சுபிட்சமாக இருக்கிறேன். இந்த வார்த்தை நமக்கு சொல்ல முடியாதா? நீங்கள் பாசிட்டிவாக சொல்ல 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 அப்படியே உங்களை பிளட் எல்லாமே மாறும், உள்ளவே ப்ராசஸ் ஆகும், செல்கள் எல்லாம் மாறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது 1000 மடங்கு சக்ஸஸ் ஆகும். 1000 மடங்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஆனால் நம்ம ஏன்றது வந்து 2ஆம் கட்டணம் ஏன்றோம். ஒரு பயிற்சி வந்து எடுக்க சொல்கிறோம். லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராம்லாம் யூடியூப்பில் போங்க, அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு வந்து டைப் பண்ணுங்க, வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வைங்க, நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. நிறைய பேர் நான் வந்து இந்த பரிகார லைனில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்கிறேன். காலசிலாம் போட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு வந்து அலை, அங்கே வந்து ஒரு பரிகாரம். அந்த பரிகாரம் தான் எளிமையாகவே பண்ணுன்னு சொல்கிறேன். எங்கே போனாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், மாறி ஆகணும் அப்படின்னா கிரகனுடைய சேர்க்கை, நவகிரகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது, யூனிவர்சல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்போ யூனிவர்சல்லு நவகிரகம் எல்லாமே வந்து ப்ராசஸ் ஆகும்போது நீங்கள் ஏங்க நெகட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு எனக்கு நடக்கலை, நான் வாழ்க்கையில் இப்படி தானா, என்னுடைய பிறப்பே இப்படி தானா, நான் இனிமேல் இப்படி தானா அப்படின்னா நீங்கள் ஏங்க உங்களுக்கு கேள்விக்குறி போடுறீங்க? வானத்து பறவைகளை பார், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அந்த பறவைக்கே கடவுள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது கரெக்டான உணவு கொடுக்குறாரு, கரெக்டாக தங்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு மலையில், ஏதோ ஒரு கூடில், ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது
கடவுளால் மனித உருவில் படைக்கப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழியை காமிச்சுன்னு தான் இருக்கிறாரு. அந்த வழி என்ன நமக்கு தெரியாத வழி தெரியாத தடுமாறுகிறோம், பிரச்சனையை அனுபவிக்கிறோம். இங்கே போனால் சரியாயிடுமா, அங்கே போனால் சரியாயிடுமா, அந்த ஜோசியம் பார்த்தா சரியாயிடுமா, இந்த நியூமராலஜி பார்த்தா சரியாயிடுமா, இந்த வாஸ்து பார்த்தா சரியாயிடுமா, இந்த வந்து எண்கணிதம் பார்த்தா சரியாயிடுமா, தாம்பூலம் பிரசன்னம் அது பார்த்தா சரியாயிடுமா, சோழி பார்த்தா சரியாயிடுமான்னா சரியாகும். எப்படி சரியாகும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்போ தான் சரியாகும். எழுமின் விழிமின் குறிசார் முறை அயராது உழைமின், இதுதான் வந்து கடவுளுடைய சாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை. எழுமின் விழிமின் குறிசார் முறை அயராது உழைமின். ஒரு கோல் வருதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பயிற்சி எடுத்துருக்கிற, என்ன முயற்சி எடுத்துருக்கிற, எப்படி சக்ஸஸ் ஆகும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படியே வந்துடும் அப்படின்னா வராதுங்க. தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் தேட தான் அந்த இடத்துக்கு போய் எஜ்ஜில் நிற்பீங்க. நான் தேடவே மாட்டேன், எந்த பயிற்சியும் செய்ய மாட்டேன், வருமானம் எப்படி வரும், வராது, அதுவும் கேள்விக்குறிதானே. எபிசோட பார்க்குறவங்க அவசியம் நெகட்டிவ் வந்து திங்கிங்லேருந்து நெகட்டிவ் வார்த்தையிலிருந்து எடுத்து போட்டு பாசிட்டிவ் காலையில் எழுந்த உடனே அழகாக அதுக்காக தான் பாசிட்டிவாக மாற்றுறதுக்காகவே நிறைய வந்து மூலிகை பற்றி சொல்லியிருக்கிறேன், பூ மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். பூ போட்டு குளிங்க, வாசனையாக வந்து எப்பவுமே உங்களை வந்து கமன்னு ஒரு அத்தர் வந்து ப்ராசஸ் பண்ணட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், உங்கள் மனசை மாற்றட்டும், நீங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருவீங்க அப்படின்னு மாதிரி. அவசியம் சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பின்னு தான் இது பேர். எடுங்க உப்பை, பாசிட்டிவாக சொல்லுங்கள், போய் தண்ணியில் கரைங்க, கால்படாமல் இடத்த ஊற்றுங்க. இது எளிமையானது இல்லையா, வச்சு பண்ணி பாருங்களேன், அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு மாதிரி. வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசியம் தான் அது. பாசிட்டிவாக சொல்லுங்கன்னா நான்லாம் என்ன வாழ்க்கையில் எப்படி உருப்படுறது, எப்படி வாழ்க்கையில் நான் முன்னேறுவேனே தெரியல அப்படின்னா முன்னேறதான் போவீங்க. என் மகன் நல்ல டெவலப்பில் வருவான், என்னுடைய அப்பா சூப்பராக என்னை பார்த்துக்கிறாரு, நீ சொல்ல அவர் ஒன்று சூப்பராக பார்த்துக்கிறார். என் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, என்னுடைய மகன் என் மேலே பாசமாக இருக்கிறான், என்னுடைய வீட்டுக்காரர் என்னுடைய பாசமாக இருக்கிறான், என்னுடைய மனைவி என் மேலே பாசமாக இருக்கிறாங்க, என்னை பாதுகாக்கிறாங்க, என்னை அரவணைக்கிறாங்க, எனவே வந்து வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு வந்து பிரபஞ்சத்தை சொல்ல வந்து அப்படியே ப்ராசஸ் ஆகும். உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும். இதுதான் வந்து ரகசியம். பயிற்சி, முயற்சி, சக்ஸஸ் அவசியம். நீங்கள் சொல்கிற வார்த்தையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து செய்யும் செயலாகட்டும், எல்லாம் வந்து பாசிட்டிவாகவே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சக்ஸஸாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை வந்து தூங்கின்னு இருக்கிறான்னா அவனை எழுப்பும் போதே பா கலெக்டரை எழுந்துறான்னு எழுப்புங்க. அரசியல்வாதி உனக்கு என்ன பிடிக்குமோ, என்ன அதிகாரி பிடிக்குமோ, என்ன நீ அவனை அச்சீவ்மெண்ட் பண்ணுறியோ அவன் சொல்லியே வழங்குன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். அவசியம் சொல்லுங்கள், சூப்பராக இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சக்ஸஸாக இருப்பீங்க. நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையை மாறணும், உங்கள் வாழ்க்கையை மாறணும், நீங்களும் நல்லா இருக்கணும், பிரபஞ்சமே ஒரு ப்ராசஸில் நடக்கணும் அப்படின்னு மாதிரி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த எபிசோட் முடிக்கிறேன். ஹரி ஓம் தத்தன். நமச்சிவாயும் 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 நமச்சிவாயும்.